மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 106. சத்யா சமையல் அறையில் வேலைகளை செய்து கொண்டிருக்க நித்யா உள்ளே நுழைந்தாள். அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல போய் உட்காருங்க. என்ன நித்யா, இன்னும் எத்தனை மாசம் இப்படியே இருக்கிறது? என்னால இதுக்கு மேல முடியாது. ரொம்ப கஷ்டமான வேலை மட்டும் பண்ணாம இருக்கேன், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேனே. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் நித்யா, எனக்கு சும்மா உட்காந்து பழக்கமே இல்லை. இதுவே இத்தனை மாசம் வலி இருந்ததுனால கொஞ்சம் சரின்னு ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வலியும் எதுவும் இல்லை. இதுக்கு மேலேயே என்னை சும்மார உட்கார வைக்காத நித்யா. அவள் குரலில் இருந்த வாட்டம் கண்டு எதுவும் மறுத்து பேசாமல் விட்டுவிட்டாள் நித்யா. நான் டிஃபன் வேலையை பார்த்துக்கிறேன், நீ போய் குழந்தைங்கள பாரு. அவங்கள நான் எங்க பார்க்கறது? அதுதான் கொழுந்தனார் பார்த்துக்கிறாரே. ஆம், நித்யாவிற்கு வேலை நிறைய இருந்த காலத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொறுப்பை நந்து ஏற்றுக்கொண்டிருந்தான். பிரியாவோடு சென்று தங்கியிருந்த சில நாட்கள் மட்டும் வேணு வந்து பார்த்து கொண்டான். இப்பொழுது மறுபடியும் அவனை பார்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். அப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. அட போங்கக்கா, வேலை செஞ்சு செஞ்சு இப்பெல்லாம் உடம்பு ரெஸ்டே கேட்கறதில்ல, பழகிடுச்சு. இடுப்பில் கையை வைத்து அவளை மறைத்தாள் சத்யா. கொஞ்ச மாசம் வேலை செஞ்ச உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. கரெக்டு தான்க்கா என்றவள் அவளை கழுத்தோடு கட்டி கொண்டு தோளில் சாய்ந்தாள். ஆனா ஒரே ஒரு உண்மையை சொல்லணும்க்கா. என்னடி? நீங்க ரெஸ்ட் எடுத்ததுனால நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா? இது ஒரு விஷயமா? அதுதான் தெரியுமே. அக்கா, என்னை சொல்ல விடுங்க. சரி சரி சொல்லு. வேலை செய்யறது கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. புரியாமல் அவளை பார்த்து என்ன சந்தோஷம் என்று கேட்டாள். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அதை பார்த்து என்னை திட்ட நீங்க இங்க இல்லையே. சத்தம் இல்லாம நானே அதை சரி பண்ணிடுவேன். அதனால உங்ககிட்ட திட்டு வாங்காம சந்தோஷமா இருந்தேன். கஞ்சிமிட்டி கூறி அவளை விலக்கி அவள் தோளில் செல்லமாக அடித்து, உனக்கானாலும் கொழுப்பு தாண்டி என்றாள் சத்யா. உறக்க சிரித்தாள் நித்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போதானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியும் ஏதாச்சும் குளறுபடி பண்ணி வச்சிருப்ப, அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திட்டுறேன் என்றாள் கோபமாக. அவளை தலை சாய்த்து பார்த்தவள் அவள் தாடையை பிடித்து கொஞ்சி, அதுக்கு என்னக்கா, திட்டுங்க, ஐ எம் வெயிட்டிங் என்று சொல்லிவிட்டு சிரிப்போடு சென்று விட்டாள். சத்யா சந்தோஷமாக அவள் செல்வதையே பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள். சரியாக வேணுவும் அந்த நேரத்திற்கு வீட்டிற்கு வர நித்யா எங்கே என்று தேடினான். அண்ணி இப்போதான் ரூமுக்கு போனாங்க என்றான் நந்து. சரி என்று சொல்லிவிட்டு அவனும் செல்ல உள்ளே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் நித்யா. அவள் அருகில் சென்று அமர்ந்தான். விழிகளை திறக்காமலேயே அவன் கையை அணைத்து கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். என்ன ஆச்சு? என்ன யோசனை? என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. புருவம் சுருக்கி அவளை பார்த்தவன், என்ன பயம் என்று கேட்டான். பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள். விழிகளை திறந்து தன் கணவனை நோக்கி, என்னம்மா என்றான் மென்மையாக. கொஞ்ச மாசம்தான், 1 வருஷம் கூட முழுசா இல்லை. ஆனா அதுக்குள்ள நான் திண்டாடிட்டேன். இத்தனைக்கும் அக்கா உட்காந்துக்கிட்டே என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இபி பில், கேஸ் பில், கரண்ட் பில், டிவி கேபிள் பில், முனிசிபாலிட்டி பில், பேங்க் ஆர்டி, இப்படி அப்பப்பா எவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தையும் அக்கா ஞாபகப்படுத்தி அது இது இந்த நேரத்தில் இப்போ கட்டணும் அப்படின்னு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா, அக்காவும் மாமாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி சமாளிப்பேன்? நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. அவள் விழிகளில் தெரிந்த மிரட்சி கண்டு புன்னகைத்தான் வேணு. அப்படியெல்லாம் பயப்படாத நித்யா. அண்ணன் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணாமல் இங்கேருந்து வெளியே போக மாட்டார். இப்போ எப்படி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாரோ அதே போல் அப்போ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு தான் போவார். சரியா? அதுவும் சரிதான். ஆனாலும் அடி வயிற்றுல பயப்பந்து உருளுது என்றாள் புன்னகையோடு. உறக்க சிரித்த வேணு அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சினான். இதையெல்லாம் இப்போவே ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது வர்ற நேரத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், புரியுதா? இப்போதைக்கு ஃப்ரீயா இரு என்றான். என்றவள் மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சரி, உங்களுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரவா? நானே வெளியே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நித்யாவின் பின்னாலேயே வேணுவும் வெளியில் வந்து விட்டான். நித்யா காஃபி போட்டு தர குடித்துவிட்டு கிளம்பி விட்டான் வேணு. சத்யாவோடு நித்யாவும் வேலை செய்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் சத்யா அதனை கவனித்தாள். நித்யா, என்ன இது? மிளகாய் அப்படியே இருக்கு, இன்னும் அரைக்கலையா? இல்லக்கா. ஏன்? நவனிதன் கிட்ட சொன்னேனே. அவன் எங்கக்கா சீக்கிரமா வரான். வேலையை முடிச்சுட்டு நேராக பிரியா வீட்டுக்கு போயிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு அப்புறம்தான் வரான். இவன் வர்ற நேரத்துக்கெல்லாம் மில்லு திறந்திருக்குமா என்ன? இவன் ஏன் இப்படி பண்றான் என்றவள் கோபமாக தன் செல்போனை எடுத்து நவநீதனை அழைத்தாள்.
நித்யா நவநீதனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது அஸ்விதா நித்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். அதனை கவனித்த நந்து, அஸ்வி, என்ன ஆச்சு என்று கேட்டான். சித்தப்பா, பாப்பா கூட விளையாடிட்டு வர்றதுனால தான் நவநீதன் சித்தப்பா தினமும் லேட்டா வராரா என்று கேட்டாள். ஆமா என்றான் புன்னகையோடு. நீங்க ஏன் சித்தப்பா தினமும் போறதில்ல என்று கேட்டான் ஆதி. சிரித்தான் நந்து. நான் வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துக்கிறேன், போதும் என்று சொல்லிவிட்டு ஆதியின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான் நந்து. அப்போ உங்களை விட நவநீதன் சித்தப்பாவுக்கு பாப்பாவை ரொம்ப பிடிக்குமா என்றாள் அஸ்விதா. இதை ஏன் அவள் கேட்கிறாள் என்று புரியாமல் அவள் முகத்தை பார்த்தான் நந்து. எல்லாருக்கும் பாப்பாவை பிடிக்கும் தானே, ஏன் உங்களுக்கு பிடிக்காதா என்றான் இருவரையும் பொதுவாக பார்த்து. ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா, எப்போ பாப்பா வீட்டுக்கு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான் ஆதி. அஸ்விதாவோ பதில் எதுவும் சொல்லாமல் எழுத ஆரம்பித்து விட்டாள். நந்துவிற்கு ஏதோ உறுத்தியது. சத்யா நவநீதனை அழைத்து திட்டிய போது அவன் அப்பொழுதுதான் வேலையை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தான். அதனால் பிரியாவின் வீட்டிற்கு செல்லாமல் நேராக வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டிற்குள் வந்தவனை தீயாக முறைத்தாள் சத்யா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நவநீதா? ஒரு வாரமாச்சு உன்கிட்ட இந்த வேலையை சொல்லி. சாரி அண்ணி என்ற அசட்டு சிரிப்போடு கூறியவன் அப்பொழுதுதான் பிள்ளைகளை பார்த்தான். ஓய், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ப்ரொஃபசர் சார் உங்களை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரா என்று சிரித்து கொண்டே கேட்டான். புத்தகம் படித்து கொண்டிருந்த நந்து அப்பொழுதுதான் நிமிர்ந்து பிள்ளைகளை பார்த்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா என்றான் ஆதி. அஸ்விதாவோ மலர்ந்த முகத்தோடு நவநீதனையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவனோ வேகமாக உள்ளே சென்று மிளகாய் இருந்த வாளியை எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் வாசலை நோக்கி செல்ல, இருடா, காஃபி குடிச்சிட்டு போ என்றாள் சத்யா. அதற்குள் நித்யா அவனுக்கு காஃபியோடு வர மீண்டும் உள்ளே வந்தான். எழுதுவதை விட்டுவிட்டு அஸ்விதாவின் கண்கள் அவன் பின்னாலேயே சென்று கொண்டு இருந்தன. ஏதோ நந்துவுக்கு புரிவது போல் இருக்க தன் செல்போனை எடுத்தவன், வென் யூ கோ டேக் அஸ்வி வித் யூ என்று நவநீதனுக்கு மெசேஜ் செய்தான். மெசேஜ் சத்தம் கேட்டு காஃபியை பருகி கொண்டே எடுத்து பார்த்தான் நவநீதன். அதனை படித்ததும் புரியாமல் திரும்பி நந்துவை பார்த்தான். அவன் ஜாடையாக அஸ்விதாவை காட்ட அப்பொழுதுதான் அவளை திரும்பி பார்த்தான் நவநீதன். அவள் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். செல்லக்குட்டி, சித்தப்பா கூட நீயும் வரியா? ஜாலியா போயிட்டு வரலாம் என்று சந்தோஷமாக சொன்னவள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எழுந்து கொண்டாள். டேய், இப்போ எதுக்குடா அவளை கூட்டிகிட்டு போற? அவ ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணா அவ அம்மா கிட்ட நீ தான் திட்டு வாங்குவ என்றாள் சத்யா. அண்ணி விடுங்க, அவளுக்கு கொஞ்சம்தான் இருக்கு. அவ வந்ததும் நான் பார்த்து முடிக்க வச்சிடுறேன். நீ போயிட்டு வா, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றான் நந்து. வேகமாக தலையை ஆட்டிவிட்டு நவநீதனிடம் ஓடியவள் பாய்ந்து அவன் மேல் ஏறிக்கொண்டாள். பாப்பா கீழே இறங்கு, சித்தப்பா காஃபி குடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவான் என்றாள் சத்யா. அவளோ அவன் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டிருந்தாள். விடுங்க அண்ணி, குடிச்சிட்டேன், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்றான். செல்லும் பொழுது நந்துவை பார்க்க அவனோ அஸ்விதாவை கண்களால் காட்டி பார்த்துக்கோ என்பதை போல் ஜாடையாக கூறினான். தன் அண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் போனாலும் ஏதோ இருக்கிறது என்று உணர்ந்து அஸ்விதாவை அழைத்து கொண்டு மில்லை நோக்கி சென்றான் நவநீதன். மில்லில் மிளகாயை அரைக்க கொடுத்து விட்டு காத்திருந்தனர் இருவரும். அப்பொழுது பள்ளியில் நிகழ்ந்ததை பற்றியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவளும் வாய் ஓயாமல் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தாள். தம்பி, கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அரிசி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. மிளகாய் போட 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா வந்து வாங்கிக்கிறீங்களா என்றார் வேலை செய்பவர். சரி அண்ணா என்று விட்டு அஸ்விதாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். பாப்பா, கொஞ்ச நேரம் ஆகுமாம், அதுக்குள்ள நாம போய் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுவோமா என்றான் நவநீதன். வேண்டாம் சித்தப்பா, போகும்போது என்னை வீட்டில் விட்டுட்டு நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க என்றாள் அஸ்விதா. ஏண்டா, நீ பாப்பாவை பார்க்க வரலையா என்று கேட்டான். அதற்கு அஸ்விதா கூறிய பதிலில் திகைத்து சிலையாக உறைந்து நின்று விட்டான் நவநீதன். அஸ்விதா என்ன கூறினால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.